விட்டு நடிக்கிறவங்களே நாளைக்கு ரோட்ல வந்தாலுமே இவங்க அந்த படத்தை நடிச்சவங்க தானே அப்படின்னு யோசிக்க போறாங்களா? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் புனிதமாயிட்டாங்க. அவங்க 4 குழந்தைங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அதே அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, புனிதமாயிட்டாங்க. அவங்க பின்னாடி இருக்கிற இது எல்லாமே யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ அப்படியே ஒருவேளை நான் அந்த மாதிரி இதானாலுமே நான் காசெல்லாம் கொடுத்து அதெல்லாம் முட்டாள்தனம் தான் நான் யோசிப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ ஹனி ட்ராப் விஷயங்களை பார்த்துருக்கேன். இப்போ அதுல இருந்து ஃபுல்லா மீன் வந்துட்டீங்களா? அந்த பொண்ணு யாரும் கண்டுபிடிச்சிங்களா இல்ல ஓகே அப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணது. தூத்துக்குடி சைபர் கிரைம்ல இன்னுமே கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை உண்டோ, அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணவங்க மேல நடவடிக்கை உண்டோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. எதை வச்சு நம்புறாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்த வீடியோ வந்து உண்மையான வீடியோனா ப்ராக்டிக்கலா யோசிச்சாலே போதும். இப்படி வீடியோ நான் பேசிட்டு இருக்கும்போது மூஞ்சியை காட்டுங்கன்னு இப்படி கையை கொண்டு வரும்போது கட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் பேக் கேமரா ஓபன் பண்ணணும்னா மறுபடியும் இந்த கையை கொண்டு வந்து தான் நான் டபுள் டேப் பண்ணி தான் பேக் கேமரா ஓபன் பண்ணும். அப்ப நான் கை இங்க இருக்கும்போது எப்படி பேக் கேமரா ஓபன் ஆகும்?